என் அன்பு பிள்ளையே, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. மனதில் குழப்பத்தோடு இருப்பதா? செய்யும் எல்லா செயலிலும் கவனம் செலுத்துவதாக நினைத்துக் கொண்டு கவனமின்றி எல்லாவற்றையும் இழக்கின்றார். எந்த சூழ்நிலையாயினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையும் எதிர்கொள்ள முடியும். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கின்றது. அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல. உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன்ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள். அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்கின்றாய். அதற்காக நீ உன்னை அவற்றின் தன்மைகள், அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுகள்தான் இது. ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்களின் கையில் இல்லை குழந்தையே. கடவுள் கையில் தான் எல்லாம் இருக்கின்றது. அது நீ நடக்கும் விதத்தில் இருக்கின்றது. இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயணம். நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகின்றேன். கலங்காதே. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு பல நன்மைகளை செய்து தரப் போகின்றேன். கலங்காதே தங்கமே. உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். தேடப்படாத இடத்தில், தேவைப்படாத இடத்தில் தேங்கி நிற்காதே. உன் மதிப்பு குறைந்துவிடும். நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாக கொடு. ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர். பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறக்காதே குழந்தையே. மனிதனை நம்பி கெட்டவர்கள் உண்டு. ஆனால் கடவுளை நம்பி கெட்டவர்கள் இங்கு யாரும் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ கடனோ என்னிடம் மனம் விட்டு கேள். வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். தவறை மறந்து விடலாம். ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது. ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. தடை ஏதும் இல்லை. இனி தயங்காமல் முன்னேறு. மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை குழந்தையே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை மன்னித்துவிடு. எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது. அன்று அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உன் கண் முன்னே இது நிச்சயம் நிகழும். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். மிதித்தவனிடம் சொல், படைத்தவனின் துணை மட்டும் போதும், மீண்டும் முளைத்து வர என்று. உண்மையான உறவுக்கு விட்டுக் கொடு. ஏனெனில் அது பாசம். உறவென்னும் பெயரில் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களை விட்டுவிடு. ஏனெனில் அது வேஷம். இந்த உலகத்தில் எந்த உறவும் கடைசி வரை நம்முடன் வருவதில்லை. எதுவுமே நிரந்தரமில்லை தங்கமே. எதையும் அதிகமாக நேசித்து ஏமாற்றமடையாதே. கடவுள் மட்டுமே நிரந்தரம் என்பதை மனதில் வை. கடவுளை பார்த்ததில்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. உன் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான். செய்யும் உதவியை சொல்லிக் காட்டாதே. சொல்லிக் காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே. பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை. கிடைப்பதெல்லாம் நிலைப்பதில்லை. நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை ஒருபோதும் தாங்காது. இங்கு வாழ்ந்து ஜெயித்தவர்களை விட வாழ்ந்து கெட்டவர்களே அதிகம். காரணம், சில பொய்யான முகங்களை உண்மையான முகம் என்று நம்பியதுதான். புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி. கொஞ்சம் நீ உதாசீனப்படுத்தினாலும் உன்னுடையது எதுவும் உன்னிடம் இருக்க விரும்பாது. பல நாள் கழித்து தேடினாலும் பழையது போல் திரும்பாது. நாம் ஒருவருடன் எவ்வளவு தான் நெருக்கமாக இருந்தாலும் நாம் வேறொருவர்தான் என்று காட்டி விடுகின்றனர். சில நேரங்களில் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தங்கமே. அதில் தவறில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்ப கூட பார்க்கக்கூடாது. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. என்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. ஆனால்
நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது என்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும். விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே. இறைவனிடம் தொடர்ந்து வேண்டும். விதிவிலக்கென்று ஒன்றுள்ளது. இறைவன் திருவடிப்பட்டு நம் தலை எடுத்து மாறும். நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா? நல்லதே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். யாரிடமிருந்தெல்லாம் நீ விலகி இருக்க வேண்டும். ஏமாற்றுபவர், மதிக்காதவர், தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவர், அவதூறாக விமர்சனம் செய்பவர், நம்பிக்கை துரோகம் செய்பவர், இவர்களிடமிருந்து நீ சற்றே விலகி இரு தங்கமே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். உணரும் வரை உண்மை கூட பொய்த்தான். புரியும் வரை வாழ்க்கை கூட புதிர்த்தான். மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும். மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும். செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகிக் கொண்டிருக்கின்றது என அர்த்தம். எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுபவனிடம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் குழந்தையே. காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி. வாழ்க்கை அழகாகும். என் தங்கமே, பிறக்கப் போகும் இந்த புது ஆண்டில் நீ இழந்ததை அனைத்தையும் 2 மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன். அதனால் நடந்ததை எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கை கொள். நான் இருக்கின்றேன் தங்கமே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு. உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு. முடிந்தவரை அன்னதானம் செய். அதன் பலன் உன்னை மட்டும் அல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும். உனக்கான தவம் முடிவடைய உள்ளது. நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்கப் போகின்றேன். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ளவும் உதவும். வருந்தாதே. முடிந்து விட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவது வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும். இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை பிறருக்கு நல்லது செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் நீ செலவழி. தவறேதும் இல்லை. பிறருக்கு கெட்டது செய்ய ஒரு நொடி கூட செலவழிக்காதே. அதில் உனக்கு பலன் ஏதும் இல்லை குழந்தையே. கர்ம வினைத்தான் உன்னை வந்து சேரும். விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில் தான் உள்ளது. எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை குழந்தையே. எந்த நிலையில் இருந்தாலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே. அதில் தான் உன் எதிர்காலத்திற்கான சரியான பாதையை தேர்வு செய்யும் சூட்சமும் அதில் தான் ஒளிந்திருக்கின்றது. வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கின்றது என நினைத்து வாழ். எல்லாமே வெற்றித்தான். இருப்பதை அறிந்து கொண்டால் கெடுப்பதற்கு கூடுவார்கள். நீ கொஞ்சம் அயர்த்தாலும் உன்னை மண் தோண்டி மூடுவார்கள். கவனமாக இரு. தேடும் போது கிடைக்கவில்லை என்றால் இருந்தபோது மதிக்கவில்லை என்று அர்த்தம். இதயம் ஒரு வினோதமான சிறை. ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை. பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல. மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை பல வழிகளை காட்டும். என் தங்கமே, நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி, நீ என்ன பெரிதாய் செய்துவிட்டாய் என்று. இங்கு பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான். அவர்கள் செய்தால் சரி, அதுவே நாம் செய்தால் தவறு. இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை முக்கியமான ஆளாக முன்னேற்றம் அடைவார். உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சித்துக் கொண்டே இரு. நான் உனக்கு துணையாக இருப்பேன். எண்ணம் போல் வாழ். பிறரை போல் வாழ நினைக்காதே. செரிக்காத உணவை சேர்க்காதே, அது உடலுக்கு கேடு. நிலைக்காத உறவை நினைக்காதே, அது உள்ளத்திற்கு கேடு. உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன் குழந்தையே. நம்பிக்கையுடன் இரு. உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால்
உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும். உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டிக் கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்ததே என் மடி மீது என்று. என் குழந்தை, நீ கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன். நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும். தைரியமாக இரு, கலங்காதே. உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவாய். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன். தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே. அது அவர்களுக்கு திகட்டிவிடும் தங்கமே. அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு. யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே. என் வைரமே, உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே. வீணாக மனதை கவலைகளால் நிறைக்காதே. கலங்காதிரு. உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி வாழ்வில் பெருமையடைய செய்வேன். வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கிடம் நான் ஏமாற்றுவேன். உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி அதை தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் உனக்கு எல்லாம் சுகமாக நடக்கும் குழந்தையே. சாய் வேண்டுவதை தருபவர் அல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டுமே தருபவர். இதை புரிந்து கொள். நீ வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறப்போகின்றது. ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும். உன் கவலைகளை போக்க நானே நேரடியாக வரப்போகின்றேன். என் அருளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் குழந்தையே. கலங்காதே. துன்பமெல்லாம் தீர்ந்து எனதருளால் உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு செயல்படு. பிறர் உழைப்பில் நீ பெருமை தேடிக் கொள்ளாதே. உழைத்தவனின் மனவேதனை உன்னை உறங்க விடாது. நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும். மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக இரு. உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை. இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை. துன்பம் எப்போதும் நெருங்காது உன்னை. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். ஆசைகள் என்பது ஓட்டை வாளி போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது. கூறப்பட வேண்டிய நன்றியும் கேட்கப்பட வேண்டிய மன்னிப்பும் தாமதிக்காமல் செய்ய வேண்டியவை. கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமில்லை குழந்தையே. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை மிகவும் பெரியது என்று அர்த்தம். உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன். முடியாது என்று முடங்கிவிடாதே. கிடைக்காது என்று முடிவு செய்யாதே. என்னை நம்பு, என்னால் முடியும். பிறகு உன்னை நம்பு, உன் வாழ்க்கையும் விடியும். என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது. என் கண்களின் கதிரால் நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாதே. உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம்? உன் மனதில் தேவையில்லாததை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன். ஏன், உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன். நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன். உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே. இப்போது தான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும். அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே. நிச்சயமாக அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும். நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது.
என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற நிலை இல்லை. இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றா. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.